தமிழக சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் பணி செய்து வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சமையலர்கள், உதவியாளர்கள் உட்பட அனைவரும் கடந்த 32 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிகிறார்கள் என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர். வீரமுத்து. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதம் என்பது தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து, அதாவது அங்கன்வாடி, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் உள்ளிட்ட அனைவரையும் அரசு அலுவலராக அறிவித்திட வேண்டும். அதேபோன்று அவர்களுக்கு ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு ஓய்வூதியமாக குறைந்தபட்சம் 3500 ரூபாயும் அல்லது அவர் கடைசியாக பெறுகின்ற அந்த ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியமாக வழங்க வேண்டும். அதே போல் இன்றைக்கி இந்த சத்துணவு திட்டத்தை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறதுல ரொம்ப சுணக்கம் ஏற்படுது. இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.